மஹாஸ் கிச்சனுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் போட்ட ஈஸி சிம்பிள் பிரியாணிக்கு வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு. தென் சப்ஸ்கிரைபரும் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, நம்ம பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, பீர்க்கங்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பீர்க்கங்காய் அப்படிங்கிறது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ அதுலேயும் இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை, அப்போ வந்து நம்ம நீர் காய்கறிகளை எடுத்துக்கணும். பீர்க்கங்காய் வந்து நீர் கண்டென்ட், அதாவது வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பீர்க்கங்காய் பொரியல் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பீர்க்கங்காய் பொரியலுக்கு தேவையானது 2 பெரிய பீர்க்கங்காய் எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். தோல் சீவி வச்சுட்டு அந்த சீவின தோலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக, ஓகேவா? அதையும் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய். அதுக்கு காரத்துக்கு தேங்காய் கொஞ்சம், சரிங்களா? தேங்காவை துருவி வச்சுக்கணும், நம்ம அப்படியே போடக்கூடாது, துருவி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடுகு 3மே எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 நம்பர் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலாம் வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ எல்லா காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விடுறேன். ஏன்னா எண்ணெயில் தான் வதங்க போகுது, இது தண்ணி அதிகமாக நமக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போது நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்த போகிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகு வெடிக்குதுங்க. வெடிக்கிற இந்த சமயத்தில் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்திக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்தி அது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, இது பாருங்கள், கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கிறோம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 நம்பர் சின்ன வெங்காயம், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டேன். இப்போது பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் சொல்லியிருந்தாடி, அந்த 2 பச்சை மிளகாயை சேர்த்திருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பீர்க்கங்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த ரெசிபியில் நம்ம இந்த தோல் சீவின பீர்க்கங்காய் தோலை சீவி இருக்கோம் இல்லையா, அந்த தோலை வச்சு ஒரு ரெசிபி நியூ டிஷ் ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து. இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீர்க்கங்காயை சேர்த்துறோம். சேர்த்து இந்த ஆயிலே நல்லா வதங்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்த்தக்கூடாது, ஏன்னா பீர்க்கங்காயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்தாமல் இதை நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு அப்புறம் சாம்பார் இதோட சாப்பிடும்போது இந்த பீர்க்கங்காய் பொரியல், குழந்தைங்க பீர்க்கங்காய் சாப்பிட ரகலை பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கும் போது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிக்க போகிறோம். தண்ணி லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும், ரொம்ப தண்ணி இப்போ பாருங்கள், இதில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தண்ணி வந்து கொஞ்சமாக இப்படி தெளிச்சு விடும். தண்ணியை தெளிச்சிடும். தெளிச்சுட்டு நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட போகிறோம். பாருங்கள், இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியிலேயே இது நல்லா வதங்கிடும். இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்திடலாம். உப்பு வந்து நான் இந்த உப்பு சேர்த்துறேன். உங்களுக்கு என்ன மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துவீங்களோ அந்த உப்பு சேர்த்திக்கோங்க, சரியா? உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நல்ல தண்ணி சுருளை வதங்கினதுக்கப்புறம் தண்ணி நல்லா நீரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே இறக்கிட்டு ஒரு தேங்காய் வந்து 1/2 மூடி துருவி வச்சுருக்கேன். அதை 1/2 மூடி துருவி வச்சுருக்கதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதை அப்படியே ஆட் பண்ண போகிறோம்.
இப்போது நமக்கு நல்லா தண்ணி இதாகிடுச்சு, நெஞ்சிச்சு. இந்த தண்ணியே இல்லை பாருங்கள், நம்ம தண்ணி தெளித்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலே அப்படியே வெந்துருச்சு நல்லா பீர்க்கங்காய். இப்போது இதில் தேங்காய் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் பூ திருவி போடுறதுனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நீங்கள் வெரைட்டி மீல்ஸு, சாம்பார் சாதம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். முக்கியமாக வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு இது கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நமக்கு பீர்க்கங்காய் பொரியல் வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.